அனைத்து எண்ணும் எழுத்தும் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கும் வணக்கம். தற்பொழுது நமக்கு வழங்கப்பட்டுள்ள டேப்லெட்டின் குவாலிட்டி குறித்த ஃபீட்பேக்கினை சமர்ப்பிப்பதற்கான ஆப்ஷன் எம்எஸ் வலைதளத்தில் ஏற்படுத்தியுள்ளார்கள். நம்முடைய 8 இலக்க எம்எஸ் ஐடியை பயன்படுத்தி எவ்வாறு ஃபீட்பேக்கினை சமர்ப்பிப்பது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு உங்களது மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் எம்எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க்கே emis.tnschools.gov.in அப்படின்னு வந்திருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும். அந்த இடத்துல உங்களுடைய 8 இலக்க எம்எஸ் ஐடியை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் பண்ணினதும் உங்களுடைய லாகின் பேஜ் வந்திருக்கும். அதில் ரைட் சைட்லேயே டவுன் ஏரோவுக்கு பக்கத்தில் 3 பிங்க் லைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் அதர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு டேப்லெட் ஃபீட்பேக் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் டேப்லெட் குவாலிட்டி ஃபீட்பேக் கொஸ்டின்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களது பெயர், உங்களது பள்ளியின் பெயர், அதே போல் ஃபார்ம் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் இதுவரை ஃபீட்பேக் சமர்ப்பிக்கவில்லை அப்படிங்கிற பட்சத்தில் இன்கம்ப்ளீட் அப்படின்னு ரெட் கலரில் வந்திருக்கும். அது ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கோ டு ஃபார்ம் அப்படின்ட்டு ப்ளூ கலரில் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் டேப்லெட் குவாலிட்டி ஃபீட்பேக் கொஸ்டின்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு தமிழ், இங்கிலீஷ் அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் தமிழில் படித்து பார்க்கணும் அப்படின்னா தா அப்படிங்கிற லெட்டர் மேலே கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் கேள்விகள் அனைத்தும் தமிழில் மாறி இருக்கும். இப்போ முதலாவது கேள்வி கையடக்க கணினி பயன்பாடு குறித்த ஆசிரியரின் கருத்து அப்படின்னு கொடுத்துட்டு கொடுக்கப்பட்ட கையடக்க கணினியில் ஆன் ஆஃப் சரியாக வேலை செய்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட்டன் சரியாக வேலை செய்யக்கூடிய பட்சத்தில் செலக்ட் ஆப்ஷன் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து கையடக்க கணினியில் எவ்வளவு நேரம் பேட்டரி இருக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதற்கு கீழே இருக்கக்கூடிய டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் பேட்டரி உங்களுக்கு எவ்வளோ நேரம் தாங்குதோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்டிங் பேட்டரி ஃபார் மோர் தென் 8 hours அப்படின்னு முதலாவது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஆப்ஷன் ஹோல்டிங் பேட்டரி ஃபார் 6 to 8 hours அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ நேரம் தாங்குதோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு தொடு உள்ளீடுகளுக்கு தொடுதிரை துல்லியமாக பதிலளிக்கிறதா மற்றும் கையடக்க கணினியில் கீறல்கள் அல்லது சேதங்கள் ஏதேனும் இருக்கிறதா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதற்கு கீழே இருக்கக்கூடிய டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் தேர் இஸ் நோ இஷ்யூ வித் த டேப்லெட் as stated in the question, one issue is presented as stated in the question, all issues mentioned in the questions are present in the tablet அப்படின்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எந்த இஷ்யூவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குங்க அப்படிங்கிற பட்சத்தில் செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே குறிப்பிட்டுள்ள இஷ்யூஸ் அனைத்து இருக்கக்கூடிய பட்சத்தில் 3வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொடுக்கப்பட்ட கையடக்க கணினியில் சரியாக வேலை செய்யும் செயல்பாடுகளை பட்டியலிலிருந்து தேர்வு செய்யவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதற்கு கீழே இருக்கக்கூடிய டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் எல்லாம் ஒர்க் ஆகுதோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்பீக்கர் ப்ரொடியூஸ் கிளியர் சவுண்ட், ஸ்பீக்கர் உங்களுக்கு கிளியர் சவுண்டு கொடுத்ததுன்னா அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. மைக்ரோஃபோன் ஒர்க்ஸ் ப்ராப்பர்லி டூரிங் வாய்ஸ் ரெக்கார்டிங்ஸ் ஆர் வீடியோ கால்ஸ், வீடியோ காலின் போது உங்களுக்கு மைக்ரோஃபோன் கரெக்டாக ஒர்க் ஆச்சுன்னா அதுவும் டிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேமராஸ் ஆர் ஃபங்க்ஷனிங் அண்ட் கேப்சரிங் கிளியர் இமேஜஸ் அண்ட் வீடியோஸ், முன்புறம் இருக்கக்கூடிய மற்றும் பின்புறம் இருக்கக்கூடிய கேமரா தெளிவாக புகைப்படம் எடுப்பதற்கு உங்களுக்கு பயன்பாட்டில் இருந்ததுன்னா அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து சார்ஜிங் போர்ட் அண்ட் எனி அடிஷ்னல் போர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு யூஎஸ்பி ஹெட்ஃபோன் ஜாக் ஆர் ஃபங்க்ஷனல் ப்ராப்பர்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்டும், அதே போல் நீங்கள் யூஎஸ்பி கேபிளாக அது பயன்படுத்தினாலும், அதே போல் ஹெட்ஃபோன் பயன்படுத்தும் போது அந்த பின்னு கரெக்டாக ஒர்க் ஆச்சுன்னா அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு வெளியே வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு கையடக்க கணினியை வைஃபை நெட்வொர்க்குகள் மற்றும் ப்ளூடூத்துடன் நம்பகத்தன்மையுடன் இணைக்க முடிகிறதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு கீழே இருக்கக்கூடிய டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு போத் ஆர் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி, வைஃபை ஒன்லி ஒர்க்கிங் ப்ராப்பர்லி, ப்ளூடூத் இஸ் ஒன்லி ஒர்க்கிங் ப்ராப்பர்லி, போத் ஆர் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எது சரியான ஆப்ஷனாக இருக்கோ அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு பின் வருவனவற்றில் தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு கொடுத்து ஒரு டவுன் ஏரோ கொடுத்துருக்காங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு The tablet runs smoothly without significant delay during basic task. உங்களுக்கு டேப்லெட் பயன்படுத்தும் போது எந்த டிலேவும் ஆகாமல் ஸ்மூத்தாக உங்களுக்கு பயன்பாட்டில் இருந்ததுன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து அவர் எஜுகேஷனல் ஆப்ஸ் ஆர் ஒர்க்கிங் வித்தவுட் எனி இஷ்யூஸ் ஆர் ஹேங்கிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பயன்படுத்தக்கூடிய டிஎன்எஸ்சிடி ஆப்ஸ் எல்லாமே சரியான விதத்தில் உங்களுக்கு எந்த இஷ்யூ இல்லாமல் ஸ்மூத்தாக இருந்ததுன்னா அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க.
அடுத்து நெசசரி எஜுகேஷனல் ஆப்ஸ் ஆர் ப்ரீ இன்ஸ்டால்ட் அண்ட் ஃபங்க்ஷனிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரீ இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அந்த ஆப்ஷனை டிக் பண்ண வேண்டாம். அடுத்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் அப்டேட்டட் டு த லேட்டஸ்ட் வெர்ஷன் அவைலபிள். தற்பொழுது என்ன லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கோ அந்த வெர்ஷனுக்கு அப்டேட் ஆகிருந்ததுன்னா அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு வெளியே வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா புதுப்பிப்புகள் மற்றும் கண்காணிப்புக்காக டேப்லெட் சாதன மேலாண்மை அமைப்பில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சேர்க்கப்பட்டுள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு சேர்க்கப்பட்டிருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க. இந்த அனைத்து கேள்விகளுக்கும் நீங்கள் சரியான ஆப்ஷனை தேர்வு செய்த பிறகு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய சேவ் செக்ஷன் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் ப்ளீஸ் கிளிக் ஆன் சப்மிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பின்னூட்ட கேள்விகள் அப்படின்னு க்ரீன் கலரில் டிக் கொடுத்துட்டு ஒரு ப்ளூ கலரில் சப்மிட் அப்படின்ற ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் உங்களுக்கான ஃபீட்பேக் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிட்டு கம்ப்ளீட்டட் அப்படின்ட்டு வந்திருக்கும். இது போல் மிக எளிமையான முறையில் அனைத்து ஆசிரியர்களும் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள டேப்லெட் குறித்த ஃபீட்பேக்கினை எம்எஸ் வலைதளத்தில் சமர்ப்பித்து கொள்ளலாம். நன்றி.